உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் போட்டு பேசினோம். கூட்டத்தில் எடுத்த முடிவுப்படி எல்லா வார்டுலையும் வேட்பாளர்கள் நிக்கல. என்ன கதைன்னு கூட்டம் போட்டு பேசினாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐஸ் போலாய்ஸ் தலைவா, தனியா நின்று பலத்தை காட்டுவோம் அப்படின்னு கட்சி தலைவர் சொன்னதுக்கு தொண்டர்கள் சரின்னு சம்மதம் தெரிவிச்சாங்களாம். ஆனா தொகுதி, பகுதி, வட்டம், மாவட்டம்னு பொறுப்பாளர்கள் பிடி கொடுக்கலையா, பேசிக்கிட்டாங்க. தலைவர் சொல்படி கேட்டு நடக்கிறவங்க கட்சியில இருக்கலாம், இல்லைன்னா போறவங்க போய்கிட்டே இருக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்களாமா. அதத்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் கண்டிப்பான உத்தரவா எடுத்து சொன்னாங்களாமா, சொல்லிக்கிட்டாங்க. பலூன் பலூன் நண்பா, இப்போதைய நிலவரப்படி பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவான். மறுபடியும் மக்கள் நல கூட்டணியோட ஒப்பந்தம் போடலாம், ஆனா பழைய செல்வாக்கு இருக்காதுன்னு நினைக்கிறாங்களாம். கூட்டணி குழப்பங்கள் தொடருதாம்பா, பேசிக்கிட்டாங்கப்பா. திமுக அதிமுக அல்லாத மாற்று அணியை நம்ம தலைமையில உருவாக்குவோன்னு சில தலைவருங்க கூட்டத்தில் எடுத்து சொன்னாங்களாம். அதுக்கு எந்த கட்சி முன் வருவாங்க, சட்டமன்றம் போல ஆயிடக்கூடாதுன்னு முணுமுணுப்பும் கேட்டுச்சான், சொல்லிக்கிட்டாங்க. போன தடவை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்சதும் டெல்டா பகுதியில் 5 மாவட்ட செயலாளர்கள் கொத்தா கரைவேட்டியை மாற்றி கட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ கூட்டம் போட்டிருக்கோம், என்ன நடக்குமோன்னு பேச்சுங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக மறுபடியும் எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு செயல்படுறதா அறிவாலயத்தில் நினைக்கிறாங்களாம். திமுக ஒவ்வொரு செயலுக்கும் மாநாக்கு தலைவர்கள் பக்கத்துல இருந்து உடனடி ரியாக்ஷன் கிடைக்குதா, பேசிக்கிட்டாங்க. பொறுப்பு முதல்வர் நியமிக்கணும், துணை முதல்வர் வேணும்னு திமுக சொல்லும் போது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு மாநாக்கு தலைவர்கள் அதிரடியா சொன்னாங்களாமா. முதல்வரோட பொறுப்புகளை மாற்றும் போது எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சாங்களாமா, பேச்சா கிடக்குது. நண்பா, திமுகவுக்கு எதிராக செயல்படும் கட்சிகளை எல்லாம் குறி வச்சு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி கரைவேட்டியை மாத்துறதுல திமுகவும் தீவிரமா இருக்குதான். ஆனா தானா சேர்ந்த கூட்டம்னு வெளியில சொல்றாங்களாம், பேசிக்கிட்டாங்கப்பா. தஞ்சாவூர்ல காவிரிக்காக ஸ்டாலின் உண்ணாவிரதம் இருக்க, பக்கத்து மாவட்டமான திருவாரூர்ல வைகோ தலைமையில ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களாம். ஆனா அதுல 2 தலைவர்கள் ஆப்சென்ட் ஆயிட்டாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க.